வணக்கம் நண்பர்களே, எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் உலகம் கவுண்டர் கந்தசாமி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம கந்தசாமி சார் வந்து வீட்டில் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட தமிழ் சினிமா பற்றி சூடாக விவாதம் பண்ண வந்திருக்காரு. ஏன் இப்படி பப்ளிக்காக இன்சல்ட் பண்ணுறீங்க தம்பி? சாரி சார், கந்தசாமி சார் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இன்னைக்காவது உருப்படியாக ஏதாவது தகவல் சொல்கிறா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், இந்த போன விவாதத்தில் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்க இவங்க வராங்க போகிறாங்கன்னு ஒரு மாதிரி மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர் தம்பி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, ஏன் முன்னால் இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு. நான் இல்லாதப்ப நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் நான் இருக்கிறப்ப இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? இல்லைன்னா நான் எந்திரிச்சு போயிருக்கேன். நான் நீங்கள் மறைமுகமாக மக்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் கொலைகேஸில் உள்ள போயிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. சரி, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வேண்டாம், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம், சஜஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? சார், இந்த மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டீங்களா சார்? எப்படி தம்பி பண்ணுறது? வீட்டு வேலை சாரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமே ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளிலையும் போக முடியல. ஆமாம், நீ தான் நிறைய மலையாள படங்கள்லாம் பார்ப்பிய, உன் சேனலில் மலையாள படங்கள்லாம் ரிவ்யூ போடுறிய, நீ பார்க்கலையா? டிக்கெட்டே கிடைக்கல சார், எல்லோரும் நல்லா இருக்குங்கிறாங்க. அது எப்படி சார்? மலையாள சினிமா மட்டும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதோட நிறம், மனம், திடம், சுவை இன்னும் குறைய மாட்டேங்குதே சார். ஆமாப்பா, அவங்க கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து சதையை நம்பி படம் எடுக்கிறோம். முந்தி 80-90 நடிகையோட கவர்ச்சி நம்பி எடுத்தோம், இப்போ நடிகருங்கிற சதையை வச்சு படம் எடுக்கிறோம். அதனால தான் தமிழ் சினிமா வந்து வர வர மாமியார் கழுத மேலே ஏறி போனாலுங்கிற கதையை வந்துகிட்டு இருக்கு. இப்போயாவது தமிழ்நாட்டில் எல்லா தேட்டர்களையும் கேட்டு மாதிரி பழைய படங்களாக ஓடிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அதுவும் போய் தமிழ் படங்கள் இனிமே வந்து மியூசியத்துல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மாசம் 2 முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் ஒரு ஹிட் படம் கூட நம்மளால கொடுக்க முடியல. ஆனால் மலையாளத்தில் பாரு 2 மாசத்துல 5 ஹிட் படம் கொடுத்துட்டாங்க. ஆப்ரகாம் போஸ்டர், அன்வேஷபிள் கண்டேதம், பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? போன வருஷம் வரைக்கும் மலையாள சினிமா டைட்டானிக் ஷிப் மாதிரி முங்குற கண்டிஷனில் தான் இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, போன வருஷம் 2023 மொத்த மலையாள ஹிட் படங்களோட எண்ணிக்கை ஒரு 5 தான். அதில் 4 படம் வந்து 50 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த 2018 ஒரு படம் வந்து இல்லை, அதுதான் 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. பாக்கி எல்லா படங்களுமே ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? மலையாள சினிமாவில் இப்படி ஒரு வீழ்ச்சியா? நம்பவே முடியல சார். எல்லாம் நம்ம பயங்க பண்ண அட்டுவலி தான் தம்பி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேரளா தேட்டர்களில் ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறதே வந்து ரஜினி, விஜய் மாதிரி முன்னணி நடிகர்கள் நடிக்கிற தமிழ் படங்கள், அப்புறம் தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள், இப்போ புதுசாக கன்னட படங்கள் தான். அதனால் மலையாள படங்களுக்கே வந்து கேரளாவில் வந்து தேட்டர் கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கேயும் நம்ம அட்லி, பேரரசு மாதிரி நிறைய டைரக்டர்கள் வந்து முக்கிய சில சம்பவங்களை பண்ணி வச்சு போயிட்டாங்க. அதுலேயும் சில டைரக்டர்ஸ் வந்து மோகன்லாலை வச்சு நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ மலையாள சினிமாக்காரங்க சுதாரிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ஜெயிலர், வாரிசு, லியோ படம்லாம் பார்த்துட்டு இதுக்கு நம்ம ஊர் மொக்க படமே பரவாயில்லடான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெயினை நல்லா யூஸ் பண்ணாங்க, உண்மையாக உழைச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இனிமே பாரு, தமிழ்நாட்டில் வந்து நிறைய தேட்டர்களில் ஒன்று பழைய படங்களாக ஓடிட்டு இருக்கோம், இல்லை மலையாள படங்களாக சப்டைட்டிலோட ஓடிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? முதல்ல நீ தான் காரணம். இப்போ பிரம்மயுகம் நல்லா இருக்குது, பிரேமலு நல்லா இருக்குது, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருக்குது, மலையாள படங்கள் சூப்பராக இருக்குது, மலையாளத்தில் தான் நல்ல படங்கள் வருதுன்னு இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறியே. போன வருஷம் வரைக்கும் இருக்கப்பட்டு, சித்தா, கிடா, அயோத்தின்னு எத்தனையோ நல்ல தமிழ் படங்கள் வந்துச்சு. இதில் ஒன்றாவது இந்த படத்தை எடுத்த தேட்டர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் லாபத்தை கொடுத்துச்சா? அப்புறம் எப்படி தமிழில் வந்து நல்ல படங்கள் வரும்? லியோ, ஜெயிலரு, வாரிசு, துணிவு மாதிரி குப்பை படங்களை வந்து முதல் நாளே பார்க்குறீங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. மிக்சடு ரிவ்யூ கிடைச்சாலும் 1000 கோடி வசூல், 2000 கோடி வசூல்னு வாயால வடை சுட்டு ஹைப்பை ஏற்றி ஓட வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி நல்ல படங்களை ஒரு சொல்லுவோம் சார்? மற்ற எல்லா லாங்குவேஜ் சினிமாக்களும் முன்னேறிடுச்சு, நம்ம தமிழ் சினிமா தான் இப்போ கோமா கண்டிஷனில் இருக்குது. நம்ம தமிழ் சினிமா இனிமேல் நல்லா ஓட என்ன தான் சார் பண்ணுறது? தம்பி, அதுக்கு தான் நான் சில ஐடியாக்களை வந்து சொல்ல போகிறேன். இதெல்லாம் பாசிபிளாக என்னன்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு பட்டத்தை சொல்லிடுறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தமிழ் படங்கள் வந்து கண்டிப்பாக பிரமாதமாக ஓடும். மலையாள சினிமாவோட பிரமாதமாக அருமையான படங்கள் கொடுக்கலாம். இது வரைக்கும் முக்கியமான படங்களாக கொடுத்த கேரளா சினிமா சாம்ராஜ்யத்தை ஆட்டி பிடிச்ச நம்ம தமிழ் சினிமா இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா தமிழ் படங்கள் தான் இந்தியாவிலேருந்து நம்பர் 1 ஆகும். ஒன்றுன்னா சொல்லுங்கள் சார், என்னுடைய கருத்துக்களை, மக்களோட கருத்துக்களை நான் சொல்கிறேன். தம்பி, நான் சொல்ல போகிற எல்லா ஐடியாவுமே நம்ம தமிழ் மக்களோட கருத்துக்கள், எண்ணங்கள் தான், புரியுதா?
சரி சொல்லுங்க சார். முதல்ல நான் சொல்ற சில நடிகர்களுக்கு வந்து விஆர்எஸ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சணும். இவங்க தான் தமிழ் சினிமாவோட குவாலிட்டியே கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போற 8 பேர்ல ஒருத்தர் வந்து இனிமே நம்ம ஆட்டம் இங்கே ஆகாதுன்னு அவரே ஒதுக்கி அரசியலுக்கு போயிட்டாரு. அதனால தமிழ் சினிமா வந்து பாதி தப்பிச்சது. யார் சார் அவங்கெல்லாம் கேட்டு அதிர்ச்சியாகிறத? முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி, அடுத்து அஜித், அப்புறம் ராவாலரசு, சிம்பு, விஷால். இது போக இனிமேல் ஹீரோவா தான் நடிப்பேன்னு அடம்பிடிச்சாங்கன்னா விஜய் சேதுபதி உட்கார வச்ச வேண்டியதான். டானு, பிரின்ஸ், சீமராஜா, மிஸ்டர் லோக்கல் கிரிஞ்சான படங்களா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தா சிவகார்த்திகேயனே உட்கார வச்ச வேண்டியதுதான். கர்ணன், அசுரன் மாதிரி படங்கள் வந்து நல்லா தானே ஓடிச்சு. அதனால இனிமே அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கேப்டன் மில்லர் மாதிரி கொடூரமான படங்கள்லாம் தனுஷ் நம்ம தலையில கட்டினாருன்னா அவரே வேற வழி இல்லாம வீட்டுல உட்கார வச்சிட வேண்டியதுதான். கமல், சூர்யா, விக்ரம்லாம் தமிழ் சினிமாவை ஒரு அடி மேல தூக்கிட்டு கொண்டு போனாங்கன்னா இவங்க எல்லாம் தமிழ் சினிமாவை ஒரு 4 அடி கீழே இழுத்துட்டு வந்துடுறாங்கப்பா. சார் என்ன சார், இவங்களால தான் தமிழ் படங்களை வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க, டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியுது. மற்ற ஜெயம் ரவி, விக்ரம் பிரபு, விதார்த்த, கார்த்தி, ஜெய் படங்கள்லாம் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியுமா சார்? என்ன சார் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க. நீங்கள் வேணான்னு சொல்கிற ஆட்கள்லாம் இல்லைன்னா தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுது சார். நீங்கள் சொல்கிற முதல் ஐடியாவே ரொம்ப தகராறாக இருக்குது. வேறு சொல்லுங்கள். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். இனிமேல் இவங்களை வந்து இந்த பஞ்சு டைலாக் பேசுறது, சும்மா ஸ்லோ மோஷனில் நடக்கிறது, சீனுக்கு சீன் பாலையாவுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஓவர் சீன்கள் இருக்கிறது நிப்பாட்ட சொல்லுங்க பார்ப்போம். இதை வச்சு தானே இவங்க வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் படத்துக்கு வந்து தேவையில்லாத அணிகள் தம்பி. சிம்புக்கெல்லாம், ராகவா லாரன்ஸுக்கெல்லாம் என்ன இளவு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி இவங்க பஞ்சு டைலாக்லாம் பேசுறது, ஓவர் பில்டப்லாம் பண்ணுறதை பார்த்தா தியேட்டரை விட்டு திருச்சி ஓடலாங்கிற அளவுக்கு இரிட்டேஷனாக இருக்குது தம்பி. இவங்களால தான் நல்லா நேர்த்தியான படங்கள் கூட ஓட மாட்டேங்க. போன வருஷம் பாரு ஜிகிர் தண்டா XX ஒரு படம் வந்துச்சு பார்த்தியா? ஏன் ஓடல? காரணம் ராகவா லாரன்ஸ். ருத்ரன், சந்திரமுகி 2 மாதிரி படம்லாம் ராகவா தலையில கட்டி நம்மளை வச்சு செஞ்சதுனாலதான் மக்கள் வந்து இவரால் வந்து ஜிகிர் தண்டா படத்துக்கு போறதுக்கே பயந்துட்டாங்க. ஒரு கிரிஞ்சான நடிக்கிற படமும் வந்து கண்டிப்பா கிரிஞ்சா தான் இருக்கும்னு சொல்லி மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதான் மெயின் காரணம் அந்த படம் ஓடாது. அவருக்குள்ள ஜெயம் ரவி, விதார்த்தம், மணிகண்டன், விக்ரம் பிரபு மாதிரி நடிகர்களை போட்டிருந்தா சூப்பரா ஓட்டி இருக்கும். ஆனா நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. அங்கதானே நடிக்குது. அருண் விஜய் நடிச்சு பொங்கலுக்கு வந்த மிஷன் சாப்டர் 1 படம் எவ்வளவு சூப்பர் படம். அருண் விஜய் நடிச்சதுனாலே என்னவோ இந்த படத்தை வந்து பாருன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை பார்க்க வைக்க உங்ககிட்ட வந்து கெஞ்ச வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்றேன், இனிமேல் எல்லா நடிகர்களும் இந்த பஞ்சு டைலாக் பேசுறது, சும்மா வாயால வடை சொல்றது, ஓவர் பில்டப் பண்றதுங்கிறத கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும். தன்னுடைய நடிப்பு திறமையை மட்டும்தான் எல்லா நடிகர்களும் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி காட்சிகளை வந்து இயக்குநர்கள் வந்து கண்டிப்பாக தங்களுடைய படங்களை வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு ஹீரோ வந்து எனக்கு இந்த சீனில் ஃபைட் வை, இந்த சீனில் எனக்கு பஞ்சு டைலாக் வை, ஓவர் பில்டப் வைன்னு சொல்லி கம்பல் பண்ணா போயா நீயே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்க சொல்லி டைரக்டர் வந்து வெளியே வந்துடணும். அதான் கெத்து தம்பி. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமா முன்னணி ஹீரோக்கள் வந்து சில தியாகங்களை பண்ணணும். அதாவது தன்னோட கேரக்டரை வந்து முன்னிலைப்படுத்துறத நிப்பாட்டணும். தன்னை பார்த்து தான் ரசிகர்கள் கை தட்டணும். கூட்டத்தில் தன்னை தான் ஹீரோவை காமிச்சுக்கணும்னு நினைச்சு சீன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. புரியல சார், என்ன சொல்லி எனக்கு புரியலையா? இப்போ மங்கல்யான்னு ஒரு படம் பார்த்துருக்கேன் நீ? இப்போ கொரோனாக்கு முன்னாடி பாலிவுட்ல ஒரு படம் வந்து அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு. ஆப்ரேஷன் மங்கல்யானா ஒரு படம் வரும். அந்த படத்துல வந்து அக்ஷய்குமார் எல்லாருமே வந்து மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபைட் சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்கள் வந்து அக்ஷய்குமாரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. சோனாஷி சிங்காக அந்த ரவுடிகளை போட்டு அடித்து துவசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்ஷய்குமார் சும்மா பார்த்து பயந்து போய் விரண்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அக்ஷய்குமார் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பாலிவுட்ல. அவர் எதுக்கு இந்த மாதிரி சோனாஷி சிங்காவை ஃபைட் பண்ணி வச்சுட்டு பின்னால பயந்து போய் உட்கார மாதிரி சீன் வரணும்? ஏன்னா படத்தோட கண்டென்ட்டே அப்படித்தான். இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்களா? அதுபடி ஒரு நான் சும்மா இருக்கும்போது பொப்பளை போய் சண்டை போடலாம். அப்போ ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க? தேட்டர் அடிச்சு நொறுக்க மாட்டாங்களா? இப்படிலாம் தமிழ் சினிமா ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா சீன்லேயும் வந்து ஒன்மேன் ஷோவாக தன்னையே முன்னிலைப்படுத்த நினைக்கிறதுனால தான் தமிழ் படங்களோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கு சார். அது எப்படி சார் முடியும்? சிம்பு, ராகவா லாரன்ஸ் எல்லாம் விடுங்க, டம்மி பீஸு. ரஜினி படம் பாருங்க, அவரோட படத்துக்கு அழகே வந்து அவருடைய பஞ்சு டைலாகும் அவருடைய மாசும் அவர் நடந்து வர ஸ்டைலும் தான். இதெல்லாம் இல்லாத ஒரு ரஜினி படத்தை எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? நல்லா இருக்குமா சார்? என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் ஓடும்பா. அப்படிப்பட்ட ஒரு ரஜினி படம் சூப்பராக ஓடி இருக்கா? எங்க சார்? எப்ப சார்? பழைய படமா? 6லிருந்து 60 வரை ராகவேந்திரா மாதிரி படங்களா? இல்லப்பா, 20 வருஷத்துக்கு முன்னால வந்த படம்பா. அதுவும் பஞ்சு டைலாக், ஓவர் பில்டப்லாம் படம் ஃபுல்லா இல்லாம லிமிட்டா வந்த ஒரு ரஜினி படம் வந்து சூப்பரா ஓடி இருக்கு. அப்படி என்ன சார் படம் அது? தெரியாத மாதிரி பேசாத, நல்லா தெரிஞ்ச ஒரு தமிழ் படம் தான். ஒரு யூடியூப் சேனல் நடத்துற உனக்கே ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள தமிழ் படத்தோட பேர் தெரியலன்னா அப்புறம் என்ன சொல்றது? சாரி சார், என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்களே சொல்லுங்க. நீ மட்டும் இல்லை, படம் பார்த்தா யாருமே யோசிக்கவே இல்லை.
ரஜினியோட இந்த ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு ரஜினி ரசிகர்களே வந்து கொண்டாடுற அளவுக்கு நல்ல என்டர்டெய்னராக நல்ல அற்புதமான த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட ஃபிலிமிங் பண்ணியிருந்ததுனால மக்களே வந்து ஆமாம் படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரஜினிக்குள்ள வழக்கமான பஞ்சு ஓவர் பில்டப்பு மாசு ஃபைட்டு ஏன் அவரோட வழக்கமான ஸ்டைலு அதிகமாக இல்லைங்கிறதே மறந்துட்டாங்க மக்கள். படமும் ஆல் டைம் இன்ட்ரெஸ்டிங் ஹிட் ஆயிடுச்சு. அதான் கண்டென்ட் அப்படிங்கிறது. இன்னுமா கண்டுபிடிக்க முடியல என்ன படம்னு? சாரி சார், என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சந்திரமுகி தான் பார்த்த படம். ஆமாம் சார், இங்கே சொன்னது கரெக்டு தான். ஆரம்பத்தில் அரை மணி நேரம் ரஜினி படமாக இருக்குது. இப்போ ஃபைட்டு பஞ்சிட்டு ஓவர் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வடிவேலு காமெடி பாட்டுன்னு செமையாக போகுது. போர் அடிக்கவே இல்லை சார் ரஜினி ஸ்டைல் இல்லைனாலும். அதே மாதிரி தான் எந்திரன் படமும். அதுலேயே ரஜினிக்கு வந்து இன்ட்ரோ மாசு பஞ்சு ஏதாவது இருந்துச்சு. சிட்டி கேரக்டரை பற்றி யோசிக்காத, கதைப்படி அதை வந்து ரோபோட்டு அதோட கேரக்டர் நேச்சரே அப்படிதான். அந்த படம் ஓடாமல் இருந்துச்சா என்ன? இப்போ மம்முட்டியை போன வருஷம் வரைக்கும் அவரோட படங்கள் வந்து ரோசார்க்கு, கிறிஸ்டோபர், கண்ணனூர் ஸ்குவாட் படங்கள்லாம் ஹீரோக்கான மாஸ் படங்களாக தான் இருந்தது. அவருக்கு ஃபைட் இருந்தது, இன்ட்ரோ இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவரை வச்சே ஒரு பஞ்சு மாசு ஓவர் பில்டப்பு ஃபைட்டு ஒன்றுமே இல்லாமல் பிரம்மயுகம்னு ஒரு படத்தில் அவர் ஒரே இடத்துல உட்கார வச்சு சட்டை கூட கொடுக்காம நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர். படமும் சூப்பராக ஓடிச்சு. அதான் கண்டென்ட் அப்படிங்கிறது. நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து கண்டென்ட் நாலேஜ் வேணும். இந்த இடத்துல பஞ்சு டைலாக் வைக்கிறப்பெல்லாம் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்னு ஜட்ஜ் பண்ண தெரியணும், ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். அது இல்லாதனால இந்த இடத்துல பஞ்சு டைலாக் வை, இந்த இடத்துல எனக்கு ஃபைட்டு வை, ஓவர் பில்டப் வை சொல்லி நம்ம நடிகர்கள் வந்து டைரக்டர்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் முன்னாடி நடிகர்களுக்கு கண்டென்ட் நாலேஜ் இல்லை, ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை, ஸ்டோரி நாலேஜ் இல்லைங்கிறீங்க. அப்படி தான் சார் நீ நல்லா போட்டு வாங்குறேன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அதுதான் உண்மை. நிறைய நடிகர்களுக்கு ஸ்டோரி நாலேஜ், கண்டென்ட்டை பற்றி பேசிக் நாலேஜே இங்கே இல்லை. இப்போ நம்ம ரஜினிக்கு வந்து மம்முட்டி ஏஜ் தான். ஆனால் ரஜினி வந்து பிரம்மயுகம் மாதிரி படங்களை நடிப்பாரா? அவருக்கு தைரியம் இருக்கா? அப்படியே பண்ணாலும் கதையோட அடிப்படையே தெரியாமல் இதில் எனக்கு ஓப்பனிங் சாங் வேணும், பஞ்சு டைலாக் வேணும் அப்படின்பாரு டைரக்டர். ஆமாம் சார், நீங்கள் சொன்னால் சூப்பராக இருக்கு சார், அப்படியே பண்ணிவிட சொல்லி அப்படியே செஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது பிரம்மயுகத்தோட தமிழ் ரிமேக் ஒரிஜினலுடைய ஸ்மூத் காமெடி வெர்ஷன் மாதிரி இருக்கும். இதான் நம்ம தமிழ் நடிகர்கள் வந்து காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி சார் சொல்கிறீங்க? இம்பாசிபிள். ஆமாம், லியோ படம் பார்த்தீங்கள? படத்தில் நடித்த ஹீரோ விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின். ஆனால் படத்தில் விஜயோட அப்பா ஆண்டனி தாஸ் வந்து ஜாதகம் பார்க்குறாரு, மகளை பலி கொடுக்க முடிவு பண்ணுறாரு. எந்த கிறிஸ்டினாவது ஜாதகம் பார்ப்பாங்களா இல்லை பலி கொடுப்பாங்களா? டைரக்டர் லோகேஷ் தான் ஹிந்து, சரி ஓகே. ஹீரோ வந்து கிறிஸ்டின் தானே, அவருக்காக தெரிய வேண்டாமா? அதனால தான் சொல்கிறேன், இங்கே தமிழ் சினிமாவில் உள்ள ஹீரோக்கள் நிறைய பேருக்கு ஸ்டோரி நாலேஜ், ஸ்கிரிப்ட் நாலேஜ், பேசிக் நாலேஜ் ஒரு நாலேஜும் கிடையாது. இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் வச்சா மக்கள் வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்கிற அந்த திங்கிங்கே அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் படத்தில் நிறைய இடங்களில் வந்து பஞ்சு மாசு ஓவர் பில்டப் போட்டு ஃபீல் பண்ணி படங்கிற பேரில் கதையே இல்லாத ஒரு ஓட்ட பாத்திரத்தை நம்ம தலையில் வச்சுருக்காங்க. அதனால தான் நிறைய படங்கள் ஓட மாட்டேங்குது. இதுதான் உண்மை சார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா, பாகுபலி, கேஜிஎஃப் படங்களில் கூட என்ன சார் லாஜிக் இருக்குது? அதுவும் படம் ஃபுல்லாக ஒரே மாசு ஓவர் பில்டப்பாக தானே இருக்குது. அதில் சிலதை தவிர நீ பாக்கி எல்லா லாஜிக் மிஸ்டேக்கை உடனே கண்டுபிடிச்சிங்களா? அப்படியே கண்டென்ட்டை வச்சு பூசி மெழுகிட்டாங்க உள்ள மிஸ்டேக்கை ஃபுல்லாக. நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கழிச்சு கேஜிஎஃபில் இத்தனை லாஜிக் மிஸ்டேக்குகளா, பாகுபலியில் இத்தனை லாஜிக் மிஸ்டேக்குகளான்னு ஒரு யூடியூப் சேனல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்னா அதில் வந்து லாஜிக் மிஸ்டேக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பயங்கர டைட்டாக இருக்கணும். படம் பார்க்கும்போதே லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிச்ச ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆன 2வது நாளில் கலெக்ஷன் வந்து பல்லளிக்க ஆரம்பிச்சோம். எந்த ஊர்லையாவது பேக்கரி நடத்துகிற ஒருத்தனை வந்து ஹயனா நடக்கிறதுக்கு கூப்பிடுவாங்களா? அதான் சொல்கிறேன்ல, தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு வந்து கண்டென்ட் ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இயக்குநர்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி சீன் வை, இந்த மாதிரி சீன் வை, பில்டப் போயின்னு சொல்லி டேரக்டரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் பாகுபலி படத்தை வந்து நம்ம ரொம்ப கொண்டாடுறோமே, அந்த படத்தோட கதையை நம்ம பழைய எம்ஜிஆர் படமான அடிமை பெண் படத்தோட கதை தான். அதை பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அதுதான் பவர் ஆஃப் கண்டென்ட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. இது இல்லாதனால தான் தமிழ் படங்கள் வந்து ஓட மாட்டேங்கி. ஸோ நான் மேற்சொன்ன ஹீரோக்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் வர்றதை வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. நம்மளும் மலையாள சினிமா பார்த்து காலங்காலமாக இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன சார் ஆனா பிரம்மயுகம்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா சார், பிரம்மயுகம் படமே வந்து இந்த லைட் ஹவுஸுங்கிற ஹாலிவுட் படத்தோட அப்பட்டமான காப்பி தான். லைட் ஹவுஸ் படமும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் 35mm படம் தான். அங்கேயும் ஒரு வயசான ஆள் வந்து காலங்காலமாக லைட் ஹவுஸில் இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு, அவரால் லைட் ஹவுஸில் விட்டு போக முடியல. அந்த வயசானவரை வந்து ஒரு சாத்தானு தெரியுது. இப்படி சீனுக்கு காப்பி அடிச்சிருக்காங்க. நானே இப்போ தான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, படம் ஃபுல்லாக ஒரே வீட்டில் எடுத்திருக்காங்க. இதில் என்ன சார் புதுமை இருக்குது?
சரியாக தான் சொன்னேன். அவங்க அப்படியே காப்பி அடித்தாலும் இந்திய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, மலையாள கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அதை விட முக்கியமாக எல்லா மாநில மக்களும் பார்த்து கொண்டாடுற அளவுக்கு எடுத்திருக்காங்களே, அதெல்லாம் நீ பாராட்டணும். ஜவான் மாதிரி எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ பீஸ்ட் படம் கூட ஒரே ஷாப்பிங் மாலாக தான் நடக்குது, ஆனால் கிரிஞ்சாக தானே இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸுக்குள்ளே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் இனிமேல் நடிகர்கள் வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா தயவு செய்து டைரக்டர்கள் சொல்கிறத கேட்டு நடிங்க. அவங்களுடைய ஐடியா தாட்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. உங்களுடைய பில்டப் ஏற்றுறதுக்காக சீன்லாம் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி ஹீரோக்கள் வந்து இல்லை என்னுடைய படத்தில் ரசிகர்கள் இது எதிர்பார்க்குறாங்க, பஞ்சு டைலாக் எதிர்பார்க்குறாங்க, மாஸ் எதிர்பார்க்குறாங்க, ஓவர் பில்டப் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படத்தோடைய பட்ஜெட்டில் 50% வந்து இவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும். நஷ்டத்தை இவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க சொல்லணும். அப்படின்னா ஓகேன்றலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர்கள் வந்து மலையாள சினிமாக்கள் நிறைய பார்த்து அங்கே நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்து பழகட்டும். இல்லைன்னா ஒரு ப்ளூ சட்டை மாறன் இல்லை, எத்தனை ப்ளூ சட்டன் மாறன் வந்தாலும் இந்த தமிழ் சினிமா வந்து திருந்தாது. அப்புறம் இன்றைக்கி ப்ளூ சட்டன் மாறன் போய் நாளைக்கு ரித்விக் மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து யூடியூப்பில் கலாய்க்கிற அளவுக்கு தமிழ் சினிமா ரொம்ப கீழே போயிடும். ஓகே சார், நீங்கள் டைம் முடிஞ்சது. உங்களோட மீதி கருத்துக்களை வந்து அடுத்த எபிசோடில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது ஆரம்பத்தில் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் பின்னாடி யோசிக்கும் போது நல்லா இருந்தது. உங்களை வந்து மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன். அன்பர்களே, கந்தசாமி வந்து தமிழ் சினிமாவோட ஹீரோக்களை பற்றி தன்னோட அபிப்பிராயத்தை வந்து கோபத்தோட குமுறி வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்த எபிசோடில் வந்து யார் யாருக்கு ஆப்பு வச்சுருக்காருன்னு தெரியல. சரி, தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்லது நடந்தால் சரி. தெலுங்கு சினிமா முன்னேறிடுச்சு. போன வருஷம் வரைக்கும் ஃப்ளாப் படமாக கொடுத்த பாலிவுட் சினிமாவும் முன்னேறிடுச்சு. ஆனால் கன்னட சினிமா கூட முன்னேறிடுச்சுங்க. இப்போ மலையாள சினிமாவும் குவாலிட்டியில் நம்மளை முந்தி 30 வருஷம் ஆச்சு. இனிமேல் இந்த நிலமை வந்து மாறும் அப்படின்றப்போ நாளைக்கு நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து இந்த இந்தியாவை ஊக்கில் வரல வைக்கிங்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிடுவோம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யூடியூப் சேனல் வீடியோ காட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன்னா நானே உன்னை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா யாரும் லைக் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பக்கத்தில் பெல் ஐக்கானை. ஆனால் நான் வர இந்த வீடியோ மட்டும் எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். என்ன வில்லத்தனம்.